6 மாலை புதுச்சேரியில் எங்கள் கழகத்தினுடைய தலைவரும் தமிழகனுடைய முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதி அவர்கள் இங்கே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகம் செய்து வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். அடுத்தது 7ஆம் தேதி காலை சரியாக 10 மணி ஒரு 3 இடங்களில் எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. வேற என்ன திமுகவுக்கு நல்ல பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நிற்கிற 14 தொகுதிகளிலும் பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிற இடங்களும் பிரகாசமாக இருக்குது. இங்கே புதுவையிலே ஒரு நிலையான புதுவையினுடைய வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற்று புதுவையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. நேற்றைய தினம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தார். நேற்றைய தினம் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வந்தார். அந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, வெறும் ரோட் ஷோவில் மட்டும் பண்ணுங்க போயிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அவரு ஒரு தலை சிறந்த பிரதமர்னு சொல்கிறதா நடிகர்னு சொல்கிறதானே தெரியல. வந்தார், உடனே ரோடு பூரா வந்து கையை அசைச்சிட்டு போயிட்டார். அதாவது நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம், ஏதோ புது அறிவிப்பு வரும், மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க, ஏதாவது நிதி ஒதுக்குவார், அதை புதிய ஸ்கீம்ஸ் ஏதாவது சொல்லுவார். பார்த்து எதையுமே சொல்லலை. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை சொல்வதற்கு கூட அவங்க தயங்குறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுச்சேரிக்கு வாயால் சொல்லுங்களேன், இந்த மாதிரி மாநில அந்தஸ்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் அவங்க எதுவுமே பண்ணலை. அதனால் இப்பயும் அவங்களால பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அவர் வந்தது புதுச்சேரிக்கு வந்தது கையை அசைச்சிட்டு போயிட்டாரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் எந்த பலனும் இங்கே இல்லை மக்கள். இன்றைய தினம் புதுச்சேரிக்கு நடிகர் விஜய் வந்திருக்காரு. நடிகர் விஜய் திமுக கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வச்சிருக்காரு. அவர் எப்படின்னா அந்த காலத்தில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு 100 நாள் சினிமா ஓடும். 100 நாள் சினிமா ஓடணுன்னே அந்த 100ஆவது நாள் வெற்றி விழா நடக்கும். அதில் அதில் நடித்த நடிகர் எம்ஜிஆர்லாம் வருவார். இதெல்லாம் அதை பக்கத்து ஒரு பெரிய கூட்டம். அது மாதிரி அவர் இந்த அரசியலில் கூட ஒரு சினிமாவை போல நடந்துக்கின்னு புதுச்சேரியில் ஒரு நாள் ஒரு ஷோ பண்ணிட்டு அவ்வளோதானே. அதை பற்றி கூட சொல்கிறதுக்கு உதவி இல்லை. ஓட்டம் ஓட்டாக மாறுறது மக்கள் கைதியில் இருக்குது. நீங்கள் நாங்கள் சொல்லிலாம் ஓட்டு மாறவே இல்லை. மக்கள் மனதில் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் புதுச்சேரிக்கு நல்லது நடக்கணும். புதுச்சேரிக்கு இதுவரையில் பல்வேறு வகையான எத்தனையோ அரசியல் இயக்கங்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆகவே புதுச்சேரிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா யார் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பல்வேறு வகையான திட்டங்களை பண்ணியிருக்காரு. பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்காரு. பல்வேறு வகை ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காரு 5 ஆண்டுகளில். அது மாதிரி ஆட்சி புதுச்சேரிக்கு வரணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஒன்றும் ஆளை பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தாலும் ஓட்டு கிடையாது. புதுச்சேரி மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். எந்தெந்த இடங்களில் சார் பிரச்சாரம்? சார் என்ன டைம், எந்தெந்த இடங்களில் பண்ணுறாங்க? ஏன் சார் பிரச்சாரம் எந்தெந்த இடங்களில்? மட்டுமா இல்லை, ஒரே இடம். பாண்டிச்சேரியில் ஒரே இடம் தான். ஒரே இடம் தான் பேசுகிறாங்க. அவர் உதயா மட்டும் 3 இடத்துல பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா தலைவர் நம்ம இதைக்கு மார்க்கெட்டிங் இங்கே பேசுகிற ஒரே இடம் தான் தலைவர். உதயா பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாலம் சந்திப்பு, கிழக்கு சன்னதி வில்லியனூர், அடுத்தது அண்ணா சிலை, இந்த 3 இடங்களில் தான் உதயா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. களத்தில் இறங்கி நம்ம எங்கேயும் போயிட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ போய் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா இந்த ஃபைட்டாலாம் ஒன்றுமே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்துருச்சு. நிறைய இடத்துல ஒத்துழைப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே சொல்லிட்டாரு, 16 பேர் கேண்டிடேட், இவங்க தான் அஃபிஷியல் கேண்டிடேட்டு, மற்றவங்களாம் அஃபிஷியல் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி அவரே அறிவிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ளே போய் நம்ம பேசுறது நிறைய இல்லை. உதயசூரியத்தை அவங்களாம் அன்அஃபிஷியல் கேண்டிடேட்னே சொல்லிட்டார் அவர். அப்புறம் எப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியும்? நம்ம அதை தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுச்சேரியில்? தமிழ் முதல்வர் துணை முதல்வர் பிரச்சாரத்துக்கு வராங்க, மக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் வாயால் சொல்கிறது எதுவுமே செய்வதை மட்டுமே சொல்லுகிற தலைவர்.
ஆகவே அவர் எதை சொல்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும்னு மக்கள் விரும்புகிறாங்க. பக்கத்து தெருவில் நல்லது நடக்கும்போது நம்ம ஊருக்கு ஏன் நடக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஆகவே அந்த நல்லது நடக்கும், நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து பல்வேறு வகையான இதை சொல்லுவார், திட்டங்களை எல்லாம் சொல்ல இருக்கார். அது கண்டிப்பாக நடக்கும். தேர்தல் அறிக்கை எப்போ சார்? தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிடுங்க? நாங்கள் அதை கொடுப்போம். தேர்தல் அறிக்கை வந்து விரைவில் அதுவும் பண்ணோம்னு ஒரு நாள் 2 நாள் வந்து தேர்தல் அறிக்கை ரெடி ஆகி கொடுத்துருவோம். அதில் ஒன்றும் நான் முடிஞ்சால் நாளைக்கு அது நாளைக்கு அது ஒரு நாளைக்கு நாளன்னைக்கு கொடுத்து விடுவோம். என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்குது? அதில் பல புது ஸ்கீம்ஸ்லாம் சொல்ல இருக்கணும். இதே மாதிரி உங்களை எல்லாரும் உங்களை எல்லாம் மீட் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கை புதுமையாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அதோட அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் அந்த சைஸ் அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். இந்த திமுக தலைமையில் தான் ஆட்சி நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஏமா திமுக தலைமையில் தான் ஆட்சின்றது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமா? அதுதான் விரும்புகிறோம். நாங்கள் விரும்புறது திமுக தலைமையில் ஆட்சி வரணும்னு தான் விரும்புகிறோம். அவங்க நிற்கிறவங்க எல்லோரும் தானே சொல்லுவாங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சது சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன 100 ஆண்டு கால கட்சி, 100 ஆண்டு கால இயக்கமாச்சு, நாங்களும் அப்படி தானே சொல்லுவோம். அது மக்கள் முடிவெடுப்பாங்க. அவங்க முடிவெடுத்து நம்ம கையில் எதுவுமே இல்லை, மக்கள் தான் முடிவெடுப்பாங்க.